ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பேட் அசிஸ்ட்ரி. ஸோ ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோவே போடல, லீவில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கலாமேடா நீங்கள் கேட்டிங்க. இதெல்லாம் போடுறதுக்கான எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கையில் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ தட்ஸ் அ ரீசன். ஸோ இனிமேல் வீடியோஸ் எடுக்கிற எப்பவும் போல் நான் ஒன்றும் திரும்பி பிரேக்கெல்லாம் எடுக்கல. ரீசன் காரணமாக தான் நான் இது பண்ணேன். 10 நாள் லீவ் இருந்தால் எதாவது போட முடியாது போயிடுச்சு. ஸோ நியூ இயர்னால் நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியல, பொங்கலாச்சும் உங்களோட நல்லா செலிப்ரேட் பண்ணணுன்னு தான். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேமான பிளாக் ஃப்ரூட்ஸ் நம்ம விளையாட போகிறோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் கிரைண்ட் அடித்து வச்சுருக்கேன், 466 லெவலு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் எடிட் பண்ண முடியல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் பவர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நான் லைட் ஃப்ரூட் யூஸர் தான், விடிஜியோட இப்போ பவர்ஃபுல் ஆகிட்டேன். அப்புறம் என்கிட்ட இந்த ஸ்வாட் கிடச்சிச்சு பாஸை கில் பண்ணப்போ. அதை தவிர என்கிட்ட லெஜெண்டரி ஸ்வாடான சேபரும் இருக்குது. அது எப்படி யாராமல் என்னை கில் பண்ணுறேன். இப்போ அடித்தது என் மேலே உழுவாது, ஏன்னா நான் இன்ஸ்டன்ட் வாங்கியிருக்கேன். இன்ஸ்டன்ட் எங்கே வாங்கணும் உங்களுக்கு காமிக்கேன். டாச் பண்ண பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு இடத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. இன்ஸ்டன்ட் எங்கே கிடைக்கும்? அப்பர் ஸ்கைலாண்ட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிடைக்கும். அதெல்லாம் எப்படி நான் விவரமாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க லைட் ஃப்ரூட்டை ஷோ ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய குவெஸ்ட் ஏரியாவுக்கு போகிறேன். ட்ராக் நான் அப்பர் ஸ்கைலாண்ட்ஸ் ஃபஸ்ட்டே முடிக்க போகிறேன். லெவல் 700 தான் போயிடலாம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் இருக்குது. ஸோ சரி, ஒரே ஒரு ஐலாண்ட் தான் இருக்குது. புரிய மாதிரி என்னென்ன பவர் என்னென்ன. அடுத்தது என்கிட்ட ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குது. எலக்ட்ரிக் கிட்டு வாட்டர் கும்ஃபுல்லாக இருக்கிறதுலே ஃபஸ்ட்டில் பவர்ஃபுல். அது வாங்க 7,50,000 சம்திங் வேணும், அதை சேர்த்துப்போம். ஸோ நான் இன்ஸ்டன்ட் எங்கே என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த கன்னெல்லாம் நார்மலாக அங்கே கிடைக்கும். இது பாஸை கில் பண்ணால் கிடைக்கும் இந்த ஸ்வாடு. அப்புறம் சேபர் எப்படி இருக்குங்கிற வீடியோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் அதையாச்சும் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ரீச் ஆகுறதே கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த ரெக்வெஸ்ட்டை செஞ்சு காமிக்கேன், அப்போ தானே உங்களுக்கு இதோட பவர் தெரியும். ஸோ லைட்டோட ஃபஸ்ட்டு பவர் லைட் ட்ரை. ஸோ இவனும் நான் லெவல் அதிகமாக இருக்கணும், அடிக்க அட்டாக் எனக்கு ஒன்றும் ஆகாது. அதான் எலிமெண்டல் ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ லைட் ட்ரை. நெக்ஸ்ட்டு ரேஜ் ஆஃப் லைட்டு. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளாக்ஷன் கிக். இது நல்ல மூங்க. ஒரு லைட் பராஜ் நிறையா பேரை கொண்டு வந்து அட்டாக் பண்ணுற பிவிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எடுத்த பவர்ஸ்லாம் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஸ்டன்ட் நீங்கள் முக்கியமாக வாங்கக்கூடிய விஷயம். இப்போ பாருங்கள், இவன்கிட்ட எனக்கு ஒர்க் ஆகுது, ஏன்னா இவன் என்னோட சேம் லெவலில் என்னோட அதிகமாக இருக்க லெவல்கிட்ட போய் நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, செட்டிங்ஸில் சவுண்டு ஃபுல்லாக குறைச்சிட்டேன், இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே, பட் ஆனால் என்னால் ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா வைப்ரேஷன் ஆனில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் செட்டிங்ஸில். ஓகேங்க, வைப்ரேஷன் ஆனில் வச்சுருக்கனால என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இல்லை என் மைண்டே அந்த சவுண்டு உருவாக்குது போல். நான் இது மாதிரி நிறையா தான் விளையாண்டதுனால. ஓகே காய்ஸ், நான் இந்த குவெஸ்ட்டை மட்டும் முடிச்சுட்டு நான் இன்ஸ்டன்ட் எங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் சேவர் எப்படி அன்லாக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து வீடியோ போடலாம். ஸோ நம்ம இங்கேருந்து தேர்ச்சி போகிற வரைக்கும் ஒரு இதாக பண்ணலான்னு இருக்கோம். ஏன்டா லெவல் 1 இருந்தாண்டா எல்லாம் பண்ணுவாங்கன்னா. ஸோ நான் இந்த லீவில் கையோட இருந்தப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் தான் கேம் தான் விளையாட்டு இருந்தேன் ஒரு கையில். ஸோ சாரி காய்ஸ், என்னால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் கவலைப்படாதீங்க, லெட்ஸ் கோ. இந்த கன்னுக்கு மேட்ச் தெரியாது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இப்போ இன்ஸ்டிங்க்ட் வாங்குறதுக்கு நீங்கள் அப்பர் ஸ்கைலாண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கும். அந்த டெம்பிள்குள்ளே அப்படி குதிச்சிட்டிங்கன்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போவோம். அப்பர் ஸ்கைலாண்ட் அது. அங்கேருந்து நான் இன்ஸ்டன்ட்டோட பவரை முதல்ல காமிக்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் அடிக்க வராத வைங்களேன், அப்படியே எஸ்கேப் போவோம். அதான் புரியுதா?
இன்ஸ்டின்ட்டோட பவர் அதான், ஒரு டாட்ஜ் பண்ணுறது தான். இப்போ ஏதாச்சும் நம்ம ஸ்பெஷல் அட்டாக் கொடுத்தாலும் டாட்ஜ் ஆகும் தான் நினைக்கிறேன் நான். ஓகே சரி, நம்ம இன்ஸ்டின்ட் எங்கே எடுத்தோங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். ஸோ லைட்டோட ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் இன்ஸ்டின்ட் வேணேன். நான் இன்ஸ்டின்ட் டீச்சர். Do you want to know instinct mastery? Yeah. ஏய் இந்த 34 போயிடுச்சு, பரவாயில்ல. எவ்வளோ மாஸ்டரி ஏற்றிருக்கணும் சொல்லுவோம். இன்ஸ்டின்ட் V2 செகண்ட்ஸ் பண்ணால் தான் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக கிரைண்ட் பண்ணுறதுலாம் காமிக்க முடியாது. இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஐலாண்ட் கவர் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு ஐலாண்ட் கவர் பண்ண போகிறோம். என்ன ஐலாண்ட்னா அப்பஸ்க் ஐலாண்ட்ஸ் தான். ஸோ இல்லை ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுமே இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ லெவல் காமிக்க தான் இது பண்ணேன். ஸோ ஓகே.